கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி நாட்களிலே சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. அவர் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் சில காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார். அதே வேளையில் ஆண்டவரை அறிகிற அறிவிலே ஒரு விருத்தி அடைந்த தேவதாசன். ஆண்டவரை புரிந்து கொண்டதில்லை. இப்படி பல்வேறு விதங்களிலே கர்த்தரை புரிந்து கொண்டு எழுதுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா, தன்னுடைய அனுபவம் சார்ந்த சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா, கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து. அப்போது அவருக்கு அநேக தீமைகள், ஏகப்பட்ட தீமைகள் சத்துருவானவன் கொண்டு வந்தான். ஆனால் ஒன்றிலும் அவன் தோற்று போகாதபடி, பவுல் தோற்று போகாதபடிக்கு எல்லா விதத்திலும் ஒரு ஜெயத்தை அனுபவித்திருக்கிறார். ஆகவே தான் அவர் முழு நிச்சயத்தோடு சொல்லுகிறார், எல்லா தீமையினின்று என்னை ரட்சித்து என்று. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு கூட ஒரு நல்ல செய்தி என்னென்னா, நான் மட்டும் இவ்வளவு தீமை அனுபவிக்கிறேனே, எனக்கு எப்பொழுது தீர்வு, எப்பொழுது இதிலிருந்து நான் விடுதலை ஆவேன், விமோச்சனம் கிடைக்கும் என்று பல கேள்விகளோடு இருக்கலாம். அன்றைக்கு பவுலுக்கு எல்லா விதமான தீமையிலிருந்து ரட்சித்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு தானே இருக்கிறார். ஏன் நமக்கு மட்டும் அவர் பட்சபாதம் பார்ப்பாரா? இல்லையே. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட நமக்கு ஒரு திட நம்பிக்கையான ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய எல்லா தீமைகளும் அதிவிரைவிலே நம்மை விட்டு விலகும்படியாக கர்த்தருடைய கரம் நம்மேல் நீட்டப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக தீமையிலிருந்து விடுதலை பெற்று நன்மையை பெறுவோம். அது மட்டுமல்ல, அது எதுவரைக்கும் இந்த காரியங்கள் நடக்கும் என்றால், தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்று. அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகிற வரைக்கும் நம்மை அனுதினமும் கர்த்தருடைய கரம் நம்மை காப்பாற்றி கொண்டே இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய காப்பாற்றக்கூடிய அந்த எண்ணம் ஏதோ ஒரு சில நாட்களுக்கல்ல, நாம் பரலோகம் செல்லுகிற வரைக்கும் அவர் நம்மை காப்பாற்றுவதில் அவ்வளவு தீவிரமாக இருக்கிறார். ஆகவே இதை எண்ணி இன்றைக்கு நான் படுகிற கஷ்டத்திலிருந்து அதிவிரைவில் நான் விடுதலையாவேன். அது மட்டுமல்ல, பரலோகத்துக்கு நான் போகிற வரைக்கும் என்னை அனுதினமும் என் தேவன் காப்பாற்றுவார். நான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை வாழ்வேன். இன்றைக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஒரு மகிழ்ச்சியை நான் அடைவேன் என்றதான் மகிழ்ச்சியோடு இந்த புதிய நாளை தொடங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமையட்டும். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பவுல் சொல்லக்கூடிய நல் வார்த்தையை நினைத்து சந்தோஷப்படுகிறோம். எல்லா விதமான தீமையிலிருந்து ரட்சித்து காப்பாற்றி பரலோகம் நாங்கள் செல்லுகிற வரைக்கும் கர்த்தாவே எங்களுக்கு அப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாதுகாப்பை ஆண்டவரே நீர் உறுதிப்படுத்தினதுக்காக நன்றி அப்பா. எதை கண்டும் கலங்காதபடி கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்ற முழு நிச்சயத்தோடு இந்த நாளை தொடங்கட்டும். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.